வணக்கம். இந்த நேரம் உறக்கத்தை கலைக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் உங்களுடைய அறிவு கண்களை துறக்கும் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். நம் நாட்டு இளைஞர்கள் விழித்து விட்டார்கள். நம் நாட்டு இளைஞர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நம் நாட்டின் இந்த நிலைமையை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். நம் நாட்டு எந்த நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த அனைத்து விஷயங்களை பற்றி உங்களுக்கு புரிய வேண்டும். நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் நம் நாட்டை ஒரு இருட்டு குகைக்குள் தள்ளிவிட்டார்கள். அந்த இருட்டு குகைக்குள் நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன். அந்த குகைக்குள் போகும் அந்த வழியையும் நம் நாட்டு அரசாங்கம் அடைத்து விட்டார்கள். இந்த தருணத்திலையும் நீங்கள் உறங்கிக் கொண்டே இருந்தீர்கள்னா உங்களால் எப்பவுமே வெளியே வர முடியாது. நீங்கள் இந்த இருட்டு குகைக்குள்ளேயே அடங்கி விடுவீர்கள். நம் நாட்டு அரசாங்கத்தை இப்பவும் தடுக்கவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை யாராலுமே தடுக்க முடியாது. நம் நாட்டை இந்த அரசாங்கம் எந்த நிலையில் தள்ளிவிட்டது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த வீடியோக்குள் போறதற்கு முன்னாடி நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் போன வருடம் சுதந்திர தினத்தன்று, அதாவது ஆகஸ்ட் 15, 2019 அன்று என்ன சொன்னார் என்று அதையும் கொஞ்சம் கேளுங்கள். $5 trillion எக்கானமி. இந்த கனவை நான் பார்த்திருக்கிறேன். நம் நாட்டு 130 கோடி மக்கள் சின்ன சின்ன விஷயங்களை தன் கையில் எடுத்துக்கினால் $5 trillion எக்கானமி. பல பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் தவறல்ல. கடினமான காரியத்தை தன் கையில் எடுக்கவில்லை என்றால் நம் நாடு எப்படி முன்னேறும்? நாம் எப்பொழுதுமே உயர்ந்த கனவை தான் பார்க்க வேண்டும். நான் வைத்திருக்கிறேன். சுதந்திரம் வாங்கி 70 வருடங்களில் நாம் வெறும் $2 trillion எக்கானமியை தான் அடைந்துள்ளோம். 70 வருடங்களில் நடந்த டெவலப்மெண்டில் $2 trillion எக்கானமி மட்டும்தான். ஆனால் 2014 இருந்து 2019 வரை வெறும் 5 வருடங்களில் நாங்க $2 trillion இருந்து $3 trillion எக்கானமிக்கு உயர்ந்துள்ளோம். $1 trillion நாம் சேர்த்து விட்டோம். 70 வருடங்களில் நடக்காததை ஒரே வருடத்தில் சாதித்து விட்டோம். அடுத்த 5 வருடங்களில் $5 trillion எக்கானமியாக உயர்ந்து விடுவோம். நம் நாட்டில் உள்ள இன்றைய நிலைமைதான் என்ன? கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், ஆர்கனைஸ் செக்டராக இருக்கட்டும், அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்கட்டும், நம் நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுடைய நிலைமை கூட நீங்க பாருங்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட நம் நாட்டு ஸ்டேட்களிடம் பணம் இல்லாம போக இருக்கிறது. யாருமே நம் நாட்டிற்கு கடன் வழங்க மாட்டார்கள். ஆர்பிஐயுடைய நிலைமை, ஆர்பிஐயால், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அந்த நோட்டுகளை அடிக்கும் தகுதி கூட இல்லாமல் போய்விடும். இதுதான் நம் நாட்டின் வருங்கால நிலைமையாக இருக்க போகிறது. IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற நிறுவனங்கள் நம் நாட்டிற்கு கடனை கொடுத்ததுக்கு பின் அளவுக்கு மீறின இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டியை போட ஆரம்பித்து விடுவார்கள். அல்ல என்றால் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை, அவர்களுக்கு சாதகமான பாலிசிஸ்களை எடுத்து வருவார்கள். அவர்கள் சொல்லும்படி தான் நம் நாட்டு அரசாங்கம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் நம் நாட்டிற்கு கடன் கிடைக்காது. எதற்காக இந்த நிலைமை வர இருக்கிறது? ஏனென்றால் நம் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் இந்த அரசாங்கத்திடம் எந்த விதமான திட்டங்களும் எந்த விதமான விஷனும் இல்லை. விஷனே இல்லாமல் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில அரசியல்வாதிகள். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கடுமையாக தான் இருக்கிறது. உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும், எப்படி இந்த நபர் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை பார்த்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைத்து வருகிறார் என்று. உண்மை இதுதான். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நம் நாட்டில் நடக்கக்கூடிய அந்த உண்மைகளை பற்றி தான். நம் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் இந்த அரசாங்கத்திடம் எந்த விதமான விஷனும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல் தான் நம் நாட்டை நடத்தி வருகிறார்கள் இந்த அரசாங்கம். இந்த தருணத்தில் தான் GDP ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. நம் நாடு சுதந்திரம் வாங்கினது 1947. அன்னையிலிருந்து இன்றைய வரை நம் நாடு எப்பவுமே இந்த அளவில் நெகட்டிவ் குரோத்தை சந்தித்ததில்லை. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அப்பவும் இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியை நாம் பார்த்ததில்லை. 1962 இந்தியா சைனா போர் நேரமாக இருக்கட்டும், அப்பவும் இந்த மாதிரி பொருளாதார சரிவை நாம் பார்த்ததில்லை. 2008 வந்த அந்த ஸ்லோடவுனாக இருக்கட்டும், அப்பவும் இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியை நாம் பார்க்கவில்லை. நம் நாட்டின் இந்த நிலைமையின் காரணம்
COVID-19 இல்லை. நம் நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூறும்படி ஆக்ட் ஆஃப் காட், அதாவது ஆண்டவனின் செயலும் அல்ல. இது நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கத்தின் பாலிசி இல்லாத, அந்த ஃபியூச்சருக்கான விஷனே இல்லாத திட்டங்கள் தான் காரணம். முகத்தில் சந்தோஷம், பாராளுமன்றத்தில் கலகலப்பு. இவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலுமே அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறது. நம் நாட்டை ஒரு என்டர்டெயின்மெண்ட் முறையில் தான் இந்த அரசாங்கம் நடத்தி வருகிறது. ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனைக்கு உங்களை தள்ளி வருகிறார்கள், உங்களை ஷிஃப்ட் பண்ணி வருகிறார்கள். உங்களை ஜாதியின் பெயரில், மதத்தின் பெயரில், மொழியில் பெயரில் மாற்றிவிட்டார்கள். இந்த நாட்டை இப்படி ஆள முடியுமா என்ற கேள்விதான் இங்கே வருகிறது. NSSO வெளிவிட்ட ஜிடிபியோட டேட்டாவை கொஞ்சம் பாருங்கள். 23.9% நம் நாட்டு ஜிடிபி டேட்டா நெகட்டிவில் போய்விட்டது, அதாவது மைனஸில் போய்விட்டது நம் நாட்டுடைய ஜிடிபி டேட்டா. இதுதான் நம் நாட்டு அரசியல்வாதிகள், நம் நாட்டு அரசாங்கம் கடந்த 6 வருடமாக நம் நாட்டில் பண்ணி வந்தார்கள். நம் நாட்டுடைய ஜிடிபி சுருங்கிவிட்டது. இதுதான் நம் நாட்டுடைய உண்மையான நிலைமை. நம் நாட்டுடைய ஜிடிபி நெகட்டிவ் குரோத்தை சந்தித்து விட்டது. நம் நாடு சுதந்திரம் வாங்கினதற்கு பின் இதுதான் முதல் முறையாக ஜிடிபி டேட்டா இந்த அளவில் நெகட்டிவ் குரோத்தை சந்தித்திருக்கிறது. இந்த வெளிவந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்கள். எந்த செக்டராக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், யாருமே பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கவில்லை. வெறும் அக்ரிகல்ச்சர் துறை, அதாவது விவசாயத்துறை மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான குரோத்தை பார்த்திருக்கிறார்கள். அதாவது 3.5% பாசிட்டிவ் குரோத்தை பார்த்திருக்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டர். எந்த விவசாயத்தை அழித்து வந்தார்களோ, எந்த விவசாயிக்கு எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டமுமே கிரியேட் பண்ணாமல் வந்தார்களோ, அதே விவசாயத்துறை தான் இன்னைக்கு லாபத்தை பார்த்து வந்திருக்கிறது. அது விதையாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், அல்ல நிதியாக இருக்கட்டும், வெறும் 27% விவசாயிகளுக்கு மட்டும்தான் நம் நாட்டு அரசாங்கம் இன்னேறுதி வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். மீதமுள்ள அனைத்து விவசாயிகளுமே தன்னுடைய உழைப்பால் மட்டுமே பொழைத்து வந்திருக்கிறார்கள். வெறும் 27% விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் வேலை பார்த்திருக்கிறார்கள் கடந்த 73 ஆண்டுகளாக. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கத்திற்கு எந்த விதமான பார்வையும் இல்லை. பார்வையற்ற அரசாங்கமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு எந்த விதமான விஷனும் இல்லை என்ற அந்த கேள்விக்கு இப்போ நான் பதிலளிக்க இருக்கிறேன். 2020-21 வெளிவந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஜிடிபி டேட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் ஏப்ரல், மே, ஜூனுக்கான டேட்டாவை பாருங்கள். இந்த மாதிரி டேட்டாவை உங்களால் கனவில் கூட பார்த்திருக்க முடியாது. இண்டஸ்ட்ரியல் செக்டரை முதலில் பார்த்து விடுங்கள். -38.1% கீழே சரிந்து விட்டது. சர்வீஸ் செக்டரை பாருங்கள், -20.6% கீழே சரிந்து விட்டது. மேனுஃபேக்சரிங் செக்டர் -39.3% சரிந்து விட்டது. ட்ரேட், ஹோட்டல் போன்ற செக்டரை பாருங்கள், -47%, -47% கீழே சரிந்து விட்டது. ஒரே ஒரு செக்டர், அதாவது அக்ரிகல்ச்சர், விவசாயம் மட்டும்தான் 3.4% பார்த்து வருகிறது. மீதமுள்ள அனைத்து செக்டர்களுமே சரிந்த நிலையில் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை பற்றி விவரமாக பேசுறதுக்கு முன்னாடி வரலாறை கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். நம் நாடு சுதந்திரம் வாங்கி முதல் முறையாக 1957-58 நம் நாடு நெகட்டிவ் குரோத்தை பார்த்தது, அதாவது -1.2 ஜிடிபியிலிருந்து. அதற்கு பின் 1965 -2.6 ஜிடிபியிலிருந்து. அந்த நேரத்தில் தான் 1962 இந்தியா சைனா போர், 65 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது. அதற்கு பின் நம் நாடு சந்தித்த அந்த நெகட்டிவ் குரோத் வெறும் -2.6 ஜிடிபி. இதற்கு பின் 1972-73 ஆண்டு நம் நாட்டுடைய பிரதமர் இந்திரா காந்தியாக இருந்தார். அந்த நேரத்தில் தான் எமர்ஜென்சி போடப்பட்டது. அந்த தருணத்தில் நம் நாட்டுடைய நெகட்டிவ் குரோத் ஆனது -0.6 ஜிடிபியிலிருந்து. 1979-80 இதுதான் நம் நாட்டுடைய மிக கடுமையான நாட்களாக பார்த்து வந்தோம். வரலாறுலேயே இந்த வருடம்தான் மிக பெரிய சரிவை பார்த்து வந்ததாம். அப்போ கூட -5.8% ஜிடிபியில் இருந்து. 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம் நடந்த நேரம் நம் நாட்டுடைய ஜிடிபி சரிந்தது.
1.45 மைனஸில் போகவில்லை, ஆனால் மிக குறைந்த அளவில் போய்விட்டது நம் நாட்டுடைய ஜிடிபி. அப்போ உள்ள பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்கள், அப்போ உள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், இவர்கள் 2 பேருமே வேர்ல்ட் பேங்க்ல இருந்து இந்தியாவிற்காக கடனை வாங்கினார்கள். அதற்கு பின் இவர்கள் பண்ண பல ரிஃபார்ம்களால இந்தியா எப்பவுமே நெகட்டிவ் growth-ஐ சந்தித்ததே இல்லை. இப்போ உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும், அந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் போன்ற வியாதிகள் இல்லை, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லை, லாக்டவுன் போடப்பட்டதனால் இந்த கொரோனா வைரஸ்னால தான் இன்னைக்கு நம் நாடு எவ்வளோ பெரிய சரிவை பார்த்து வருகிறது. ஆனால் இதற்கான உண்மை வேற, அதை பற்றி நான் காட்ட இருக்கிறேன். 2000-2001 அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய காலகட்டம் நம் நாடு மீண்டும் ஒரு முறை சரிவை பார்த்தது. ஆனால் அந்த சரிவு 3.9 மட்டும்தான். 2011-12 டாக்டர் மன்மோகன் சிங்கோடைய அரசாங்கம், அந்த நேரத்தில் பலவிதமான ஸ்கேம்கள் வெளிவந்தது. அத்தனை ஸ்கேம்கள் வந்தால் கூட நம் நாட்டுடைய ஜிடிபி 5.5 ஜிடிபியிலிருந்து கீழே சரியவில்லை. 2014 மோடி அரசாங்கம் வந்துவிட்டது. அதற்கு பின் மோடி அரசாங்கம் பல இடங்களில் நம் நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றி, நம் நாட்டுடைய எக்கனாமியை பற்றி பேசி வந்தார். அதே காலகட்டத்தில் ஹார்வர்ட் வர்சஸ் ஹார்ட் ஒர்க் என்ற கோஷத்தையும் வெளிவிட்டார். நம் நாட்டுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றி இவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட். நம் நாட்டுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் உலகத்தில் உள்ள மிக சிறந்த எக்கனாமிஸ்ட்களில் இவரும் ஒன்று. இவர் படித்தது ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜில். 30-40 வருடங்களாக நம் நாட்டின் பொருளாதாரத்தில் வேலை பார்த்த நபர், பெரிய பெரிய பொசிஷன்களில் இருந்த நபர்கள், பெரிய எக்கனாமிஸ்ட்கள். அவர்கள் சொன்னார்கள் 2% ஜிடிபி குறைந்துவிடும் என்று. ஹார்வர்ட் காரர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும், ஹார்ட் ஒர்க் காரர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று. ஒரு பக்கம் படித்தவர்களுடைய கூட்டம் இருக்கிறது, ஹார்வர்ட்ல இருந்து படித்து வந்த நபர்கள், அவர்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிங்கிற பேரில் பேசி வருகிறார்கள். இன்னொரு புறம் ஏழை தாயின் மகனாக வெறும் உழைப்பை மட்டும் நம்பி நிற்கிறேன், நம் நாட்டின் பொருளாதாரத்தின் தலையெழுத்தையே மாற்ற இருக்கிறேன். அவரை தான் டார்கெட் பண்றதற்காக நம் நாட்டுடைய பிரதமர் ஹார்வர்ட் வர்சஸ் ஹார்ட் ஒர்க் என்று கூறி வந்தார். படிப்புக்கு எந்த விதமான மதிப்பும் அல்ல, நாங்கள் ஹார்ட் ஒர்க்கை மட்டும்தான், உழைப்பை மட்டும்தான் நம்பி வருகிறோம். அதற்கான விளைவு இன்னைக்கு நமக்கு கிடைத்து விட்டது. அந்த படிப்பறிவு, உழைப்பு இரண்டுமே சேர்ந்து வந்தால்தான் ஒரு நாடு முன்னேற முடியும். மோடி அரசாங்கம் வந்ததற்கு பின் எப்படி நம் நாட்டுடைய ஜிடிபி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்தே வந்தது என்று அதையும் கொஞ்சம் பாருங்கள். 2018 8.2 ஜிடிபியாக இருந்தது. அதாவது நம் நாடு சந்தித்த மிக அதிகமான அளவில் உள்ள ஜிடிபி இந்த வருடத்தில் மட்டும்தான். இதற்கு பின் 2019 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் 5.7% இருந்தது. 8.2 சரிந்து 5.7 மாறியது. 2019-20 உள்ள ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் 5.2 மீண்டும் சரிந்தது. 2019-20 இரண்டாம் ஃபைனான்சியல் குவார்ட்டர், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4.4 மீண்டும் சரிந்தது. மூன்றாம் குவார்ட்டரில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2019 4.1 சரிந்தது. அதற்கு பின் நான்காம் குவார்ட்டர் 2020 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த நேரத்தில் நம் நாட்டில் எந்த விதமான லாக்டவுனும் போடப்படவில்லை. இப்போ கூட 3.3 சரிந்தது. அதாவது 2018 இருந்தே நம் நாடு ஒரு நெகட்டிவ் growth-ஐ தான் சந்தித்து வந்திருக்கிறது. நம் நாட்டுடைய எக்கனாமிக் பாலிசிஸ், நம் நாட்டு அரசாங்கம் போட்ட அனைத்து திட்டங்களுமே நெகட்டிவ்ல தான் நம் நாட்டை நிறுத்தியுள்ளது. அதாவது இப்போ உள்ள பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த கொரோனா வைரஸ் வந்ததற்கு பின் இந்த பொருளாதாரத்தில் தீ பத்திவிட்டது. ஏற்கனவே நெகட்டிவ் growth-ஐ சந்தித்து வந்த நம் நாட்டுடைய எக்கனாமி இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் மைனஸில் போய்விட்டது. -23.9% நெகட்டிவ் growth-ஐ பார்த்து வருகிறது நம் நாடு. நம் நாட்டுடைய அரசாங்கம் இதை தான் நம் நாட்டிற்கு கொடுத்துள்ளார்கள். parallel எக்கனாமியை பற்றி ஒரு துளி கூட நம் நாட்டு அரசாங்கம் யோசிக்கவில்லை. யாரிடமே ஒரு துளி ஆலோசனை கூட கேட்கவில்லை. நாடு முழுவதும் லாக்டவுன்.
நாடு முழுவதும் உள்ள அனைத்து நபர்களுமே லாக்டவுனில் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை வெளிவிட்டது நம் நாட்டு அரசாங்கம். எந்த விதமான முன்னோக்கு பார்வையும் இல்லாமல் போடப்பட்டதுதான் இந்த லாக்டவுன். எந்த இடத்தில் கொரோனா வைரஸோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, எந்த இடத்தில் சுத்தமாகவே இல்லை என்ற அந்த டேட்டாவை கூட எடுக்காமல் ஒட்டுமொத்த நாட்டையே லாக்டவுன் போட்ட அரசாங்கம் தான் இப்போ நம் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் இந்த அரசாங்கம். எந்த விதமான முன்னோக்கு பார்வை, முன்னோக்கு பிளானிங் இல்லாமல் லாக்டவுன் போட்டதுனால் இன்னைக்கு வந்த விளைவு நம் நாட்டுடைய ஜிடிபி நெகட்டிவில் போய்விட்டது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி, டெஸ்டிங்கை பற்றி, மருத்துவமனைகளை பற்றி யோசிக்கவில்லை. முழு எக்கனாமியை பூட்டிவிட்டார்கள், மக்களை பூட்டிவிட்டார்கள். இவர்கள் செய்த ஒரே காரியம் பிஎம் கேரில் பணத்தை வசூலித்தது தான். இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்ற டாக்ஸ்களை கூட வசூலிக்க முடியாத நிலையில் இருக்கிறது நம் நாட்டுடைய அரசாங்கம். 34% கீழே சரிந்துவிட்டது இந்த டாக்ஸுடைய வசூலிப்பு. அதற்கு பின் நம் நாட்டு அரசாங்கம் மாநிலங்களுக்கு கொடுத்த பதிலையும் கொஞ்சம் கேளுங்கள். எங்களிடம் பணம் இல்லை, உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் ஆர்பிஐயிடம் கடனை பெற்றுக்கொள்ளலாம், நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கிற நிலையில் இல்லை என்று கூறிவிட்டது நம் நாட்டுடைய அரசாங்கம். எப்படி இந்த மாநில அரசாங்கங்கள் தன்னுடைய அரசு ஊழியர்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வியில் கொண்டாந்து நிறுத்திவிட்டார்கள் இந்த நபர்கள். நம் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் இந்த அரசாங்கம் லாக்டவுனை போட்டுவிட்டார்கள், கோவிட்-19 கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம் என்று. கோவிட்-19ஐயும் இவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. நம் நாட்டு பொருளாதாரத்தையும் கையிலிருந்து நழுவ விட்டார்கள். நம் நாட்டு மக்கள் வேலைகளை எழுந்து நிற்கிறார்கள். நம் நாட்டு மக்களுக்கு ஒரு நேர சாப்பாடு கூட கிடைக்க முடியாத நிலை வர இருக்கிறது. எந்த விதமான ஆலோசனையும் கேட்காமல், எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல், வெறும் பிரச்சார முறையில், வெறும் என்டர்டெயின்மெண்ட் முறையில் இந்த நாட்டை நடத்த ஆசைப்பட்ட நபர்தான் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி. சுதந்திரத்தின் அர்த்தம் வெறும் அரசியல் மட்டுமல்ல, சுதந்திரத்தின் அர்த்தம் வெறும் எலெக்ஷனில் ஓட்டு போடுவது மட்டுமல்ல. சுதந்திரத்தின் அர்த்தம் உங்களுடைய அடிப்படை உரிமையான கல்வி, மருத்துவம், ரோடு, நல்ல சுகாதாரம், வேலைவாய்ப்பு, ஃபுட் செக்யூரிட்டி அனைத்துமே இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் இதை எல்லாம் கொடுக்க மறுத்துவிட்டால் அந்த அரசாங்கத்திற்கு எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. உங்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்திற்கு கூட எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது. கடந்த 73 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அந்த அனைத்து கம்பெனிகளுமே இந்த அரசாங்கம் விற்று வருகிறார்கள். உலகத்தில் பெட்ரோல் டீசலுடைய விலை கீழே எவ்வளோ சரிந்தால் கூட உங்களிடம் அளவுக்கு அதிகமான பணத்தை வசூலித்து வருகிறார்கள் இந்த அரசாங்கத்தில் உள்ள நபர்கள். உங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்காமல் அனைத்து லாபத்தையுமே யாரோ ஒரு கார்ப்பரேட்டின் கையில் கொடுத்து வருகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். இந்த மாதிரி அரசியல்வாதிகளால் உங்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரம் நிரந்தரமாக இருக்க முடியுமா? கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். இந்தியாவின் உண்மையான நிலவரம் உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாத நிலையில் இருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்தியாவை இந்த நிலையில் தள்ளிவிட்டார்கள். ஜனவரியிலிருந்து மார்ச் வரை, அதாவது 2020 ஜனவரியிலிருந்து மார்ச் வரை மேனுஃபேக்சரிங் செக்டர் -1.4 அப்பவே போய்விட்டது. நெகட்டிவ் growth-ஐ அப்பவே சந்தித்து விட்டது. அப்போ லாக்டவுன் போடப்படவில்லை. அதே லாக்டவுன் போட்டதற்கு பின் ஜூலை மாதம் வர இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் நெகட்டிவ் growth-உடைய ரெக்கார்டை உடைத்து விட்டது. -38%. உங்களுடைய ஜிடிபியிலிருந்து -38% கீழே சரிந்து விட்டது மேனுஃபேக்சரிங் செக்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரை பாருங்கள். லாக்டவுன் போட்டதற்கு முன்னாடி உள்ள காலகட்டம் ஜனவரியிலிருந்து மார்ச் வரை -2.2%. லாக்டவுன் போட்டதற்கு பின் இதே இன்னும் கீழே இறங்கி -42% இறங்கிவிட்டது. ட்ரேட், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் போன்ற இந்த செக்டரையும் கொஞ்சம் பாருங்கள். உலகத்திலேயே எல்லாத்திற்கும் கீழே உள்ள பட்டியலில் இந்தியா இருந்தது 2.2%. இன்னைக்கு -44% சரிந்து விட்டது. மைனிங் செக்டரை பாருங்கள். 10% இருக்கும் இந்த மைனிங் செக்டர் இந்தியாவில் ஜனவரியிலிருந்து மார்ச் வரை வெறும் 5.2% சரிந்து விட்டது. லாக்டவுன் போட்டதற்கு முன்னாடியே சரிந்து விட்டது. இன்னைக்கு உள்ள நிலவரம் இந்த செக்டர் -22% சரிந்து விட்டது. ஃபைனான்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டை பாருங்கள். ஜனவரியிலிருந்து மார்ச் வரை
2.4% சரிந்தது. இன்னைக்கு -9% சரிந்து விட்டிருக்கிறது. எந்த துறையில் எடுத்துக்கினீர்கள்னா கூட இன்னைக்கு அந்த துறை சரிவை தான் பார்த்து வருகிறது. இதற்கு காரணம் எந்த விதமான எக்ஸ்பர்ட் அட்வைஸ், எந்த விதமான ஆலோசனையும் கேட்காமல் முடிவுகளை எடுத்ததுதான். நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்தில் உள்ள ஒரு சில நபர்கள் தான் இந்த முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். யாரிடமுமே எந்த ஆலோசனையுமே கேட்காமல். அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அல்ல இப்போ போடப்பட்ட லாக்டவுனாக இருக்கட்டும். இதற்கு பின் தான் பல கேள்விகள் வருகிறது. நம் நாட்டுடைய எதிர்காலம், நம் நாட்டு மக்களுடைய எதிர்காலம், நம் நாடு எப்படி இருக்க போகிறது என்று. அதற்கான பதில், நம் நாட்டு மக்கள் செலவு பண்ண மாட்டார்கள். நம் நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. நம் நாட்டு மக்கள் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண மாட்டார்கள். தன் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை கூட சேமிக்க தான் பார்ப்பார்கள். அதாவது இந்த தாக்கம் பேங்குகள் மேலே வரும், இந்த தாக்கம் ஆர்பிஐ மேலே கூட வந்துவிடும். ஒரு விதத்தில் பார்க்க போனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அனைத்தையுமே மெஸ்ஸாக்கி விட்டார்கள், குழப்பி விட்டார்கள். முக்கியமாக ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனுக்கு பின் அன்ஆர்கனைஸ் செக்டர், ஆர்கனைஸ் செக்டர், இந்த ரெண்டுலேயுமே அன்ஆர்கனைஸ் செக்டரை அழித்து விட்டது இந்த ஜிஎஸ்டி அண்ட் டிமானிட்டைசேஷன். கிட்டத்தட்ட 90லிருந்து 92% மக்கள் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் தான் வேலை பார்த்து வந்தார்கள். இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் நம் நாட்டுடைய முதுகெலும்பாக இருந்தது. இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரை அழித்துவிட்டு மீதமுள்ள ஆர்கனைஸ் செக்டரிடம் அனைத்து விஷயங்களையுமே கொடுத்து விட்டார்கள். இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் வேலை பார்த்த அனைத்து நபர்களுக்குமே இன்னைக்கு வேலை இல்லை. நம் நாட்டுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமான காரணமும் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் அழிந்தது தான். டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இந்த இரண்டையுமே தவறான முறையில் போட்டது தான் இன்னைக்கு நம் நாட்டுடைய இந்த நிலைமைக்கு காரணம். இந்த அரசாங்கத்தால் மக்களை ஏமாற்ற மட்டும்தான் முடியும். 20 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து விட்டேன், 3 லட்சம் கோடி ரூபாய் எம்எஸ்எம்இக்கு கொடுத்து விட்டேன் என்று அந்த பொய் கணக்கை தான் கொடுக்க முடியும். இவர்கள் வெளிவிட்ட இந்த டேட்டாவை மாற்ற முடியும். ஆனால் இவர்கள் யாரை ஏமாற்றி வருகிறார்கள்? இவர்கள் நம் நாட்டை ஏமாற்றி வருகிறார்கள். இவர்கள் பண்ண அந்த ஏமாற்று வேலையால் நம் நாடு இன்னைக்கு நெகட்டிவ் growth-ஐ சந்தித்து விட்டது. இவர்கள் செய்த இந்த காரியத்தால் நம் நாடு இன்னைக்கு நெகட்டிவ் growth-ஐ சந்தித்த அந்த விளைவை பார்த்து வருகிறது. இதுதான் நம் நாட்டு அரசாங்கம், நம் நாட்டு அரசியல்வாதிகள் உங்களையும் என்னையும் ஏமாற்றி வந்த விதம். நம் நாட்டில் உள்ள இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி தான் மீண்டு வருகிறது, அதற்காக பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள். அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் சொல்ல இருக்கிறோம். முதல் சஜஷன், டிமாண்ட் கிரியேஷன். டிமாண்டை கிரியேட் பண்ண வேண்டும். பணம் இல்லாத நபர்களுக்கு, ஏழையான நபர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும். பணம் என்றால் வெறும் 500 ரூபாய் அல்ல, ஒரு மாதத்திற்கு 6,000 to 7,000 ரூபாய். இதனால் இந்த நபர்கள் கடைக்கு போய் பொருட்களை வாங்குவார்கள். கடைக்கு போய் பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களுக்கான டிமாண்ட் கிரியேட் ஆகும். பணம் உள்ள நபர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தீர்கள் என்றால் அந்த நபர் பணத்தை செலவு பண்ண மாட்டார், அந்த நபர் சேமிக்க தான் பார்ப்பார். ஆனால் இதே பணத்தை ஒரு ஏழையான நபருக்கு கொடுத்தீர்கள் என்றால் அந்த பணம் மீண்டும் ஒரு முறை சிஸ்டத்துக்குள்ளேயே வந்துவிடும். அதனால் டிமாண்ட் கிரியேட் ஆகும். இரண்டாவது பாயிண்ட், ஃபுட் கிரெயின் சப்ளை. இந்த 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை அல்ல 1 கிலோ பருப்பை நிறுத்த வேண்டும். இந்த ஃபுட் சப்ளையை அப்படியே டபுள் ஆக்க வேண்டும். அதாவது குறைஞ்சபட்சம் 10 கிலோ அரிசி, 10 கிலோ கோதுமை அல்ல 2 to 4 கிலோ பருப்பு கொடுக்க வேண்டும். எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, அதாவது 100 நாட்கள் வேலை திட்டம். அந்த 100 நாட்களை மாற்றி 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும். அதாவது மக்கள் கையில் பணம் போய் சேர வேண்டும். மக்கள் கையில் பணம் போய் சேர்ந்தால்தான் அவர்கள் வெளியே வந்து செலவு பண்ண ஆரம்பிப்பார்கள். ராஜ்யங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த பவரை, அந்த ரெவென்யூ ஜெனரேஷன் பண்ணும் அந்த பவரை கொடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் அனைத்தையுமே சென்ட்ரலைசேஷன்ங்கிற பேரில் தன் கையுக்குள் போட்டுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? எதற்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது? எதற்காக 2024 வரை நாம் காத்திருக்க வேண்டும்? எதற்காக நாம் ஒரு ஆல்டர்னேட்டிவை தேர்ந்தெடுக்கக்கூடாது? அப்படி உங்கள் மனதில் ஒரு துளி கூட நம் நாட்டிற்காக ஏதோ ஒரு விஷயம் நான் செய்ய வேண்டும் என்று வந்தால் கேள்விகளை கேளுங்கள். இந்த கேள்விகள் நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, இந்த கேள்விகள் நம் நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்து, இந்த கேள்விகள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக,
இந்த கேள்விகள் நம் அனைவருக்குமே இருக்கட்டும். இந்த கேள்வியால் தான் இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க முடியும். இந்த கேள்வியால் தான் நம் நாட்டை நாம் காப்பாற்ற முடியும். சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.